ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் எங்க இருக்கோம்னா ஊட்டி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற இரியசிகை அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துல தாங்க இருக்கோம். செம்ம பியூட்டிஃபுல்லான கிராமம். ஸோ லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம ஊட்டியில இருந்து இரியசிகை வரைக்கும் வர பஸ் ஜர்னி போட்டிருந்தா, பார்க்காம இருந்தா பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். இந்த வீடியோல இரியசிகை சுத்தி இருக்கிற மலை பிரதேசங்கள் எல்லாம் வந்து சுத்தி பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம இரியசிகை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே, நாம இரியசியை கிராமத்திலிருந்து பக்கத்துல இருக்கிற டீ எஸ்டேட்ஸ் குள்ள வந்திருக்கோம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. சுத்தியும் சோலைக்காடுகள், அதுக்கு பக்கத்துல டீ எஸ்டேட்ஸ் வேற லெவல்ல இருக்குங்க. ஐயோ, இங்க பாருங்க. வாங்க ஒரு வாக் போலாம் டீ எஸ்டேட்குள்ள. மக்களே, இரியசிகை டீ எஸ்டேட்குள்ள ஒரு ட்ரெக் போயிட்டு இருக்கோம். எவ்வளோ டென்ஸா இருக்கு பாருங்க. எப்பா, ஊட்டி மாவட்டத்துல இவ்வளவு டென்ஸ் எஸ்டேட்ஸ்குள்ளெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சதுக்கு செம்ம ஜாலியா இருக்குங்க. மக்களே, இரியசிகை, கிண்ணக்கூரை இதெல்லாம் வந்து பார்டர் ஏரியா பக்கத்துல இருக்கிறதுனால செம்ம செக்யூர்ட் ஏரியாங்க. நிறைய மக்கள் எல்லாம் இங்க பார்க்கவே முடியாது. இங்க கிராமத்துல இருக்கிற மக்கள் மட்டும்தான் வந்து இங்க போக்குவரத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களா. நம்ம கவர்மெண்ட் பஸ்ல வந்தா இங்க சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கிராமத்துக்குள்ளெல்லாம் போக முடியாது, பஸ் ஸ்டாப் வரைக்கும் தான் போக முடியும். ஏன்னா ரொம்ப என்ன சொல்றது, கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால வெளியூர் மக்களை அவ்வளோவா உள்ள வீடியோஸ் எல்லாம் எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால கிராமத்தில் லைக் வெளியே பார்த்துட்டு நாம் சுற்றி இருக்கிற கிராமத்தை சுற்றி இருக்கிற டீ எஸ்டேட்ஸு, ஃபாரஸ்ட்ஸு இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பியூட்டிஃபுல்லாக டீ எஸ்டேட்ஸ்குள்ளே ஒரு ட்ரெக்கெல்லாம் போகலாம்.
செம்ம சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க, டென்ஸ் ஜங்கிளா. டீ எஸ்டேட்ஸ், அதுக்கு பக்கத்துல இருக்கிற சோலை ஃபாரஸ்ட்னு மாத்தி 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 இருக்கும். வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இன்னும். மக்களே, நமக்கு இங்கிருந்து இரியசீகை கிராமத்தோட பியூட்டிஃபுல் வியூ பாருங்களா. அங்க பின்னாடி தெரியுது இல்லைங்களா மலை சிகரங்கள். இது ஃபுல்லாவே வந்து ஊட்டி மாவட்டம் தான். மொத்த டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து மலை கிராமங்களுமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. எவ்வளவு பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்கு பாருங்களா. பழைய காலத்து ஓட்டு வீடுகளை எல்லாம் வந்து டெரஸ் வீடுகளா மாத்திட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. நல்ல கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இங்கிருந்து ஒவ்வொரு பக்கமும் நமக்கு கிடைக்கிற வியூஸ் தாறு மாதிரி தக்காளி சோறா தான் இருக்கு. நெட் எல்லாம் இருக்குங்க, நெட் கனெக்டிவிட்டி இருக்கு, டிவி கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ் எல்லாமே, தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே சூப்பரா இருக்கு. கடைசி கிராமமா இருந்தா கூட செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. பஸ்ஸஸ் வந்து ஒரு நாளைக்கு 2-3 பஸ் தான் வரும். ஸோ நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ் பிடிச்சி வந்து இங்கே சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. சரி வாங்க, கிராமத்தை பார்த்தாச்சு. அப்படியே போயிட்டு ஃபாரஸ்ட் ஏரியாஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். டீ எஸ்டேட்ஸே பார்த்துட்டு நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயும் போய் பார்க்கறதுக்கு இங்கே தான் சான்ஸ் கிடைக்கும். ஃபுல்லாக பறவைகளோட சவுண்டு தான், கிச்சு 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 கிச்சுன்னு. மக்களே, டீ எஸ்டேட்ஸ்ல இருந்து கீழே வந்தாச்சுங்க, இரியசீகையோட என்ட்ரன்ஸு. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கிண்ணக்கோரை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அதுவும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அங்க போற வழி. ஸோ நாம் என்ன செய்வோம், அழகா இந்த ஷோலா ஃபாரஸ்ட் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிண்ணக்கோரை வில்லேஜ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வ்ளாக் போடுறேன். அதுவும் செம்ம சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்களா, வாட்டர் கனெக்டிவிட்டிக்கெல்லாம் பரவாயில்லைங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கடைசி கிராமத்து வரைக்கும் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்களா. வேற லெவலுங்க. மக்களே, இங்கிருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு லாங் வியூ பாருங்களா, இரியசேகை செம்ம பியூட்டிஃபுல்லுங்க. வாவ். இங்க மெயினா டீ எஸ்டேட்ஸ் தாங்க இருக்கு. வேற எதுவும் பெருசா விவசாயம் பண்ற மாதிரி தெரியல. காய்கறிகள், பழங்கள் எல்லாம் எங்க பார்த்தாலும் டீ எஸ்டேட்ஸ் தான் இருக்கு. மக்களே, இங்க பாருங்க, இரியசேகையோட பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல் மேல இருக்கும் போல. பில்டிங் காணோம், மேல இருக்கும்னு நினைக்கிறேன். பூட்டி இருக்கு, இன்னைக்கு லீவு போல. சரி வாங்க, அப்படியே ஒரு வாக் போவோம் கிண்ணக்கோரை வரைக்கும், பியூட்டிஃபுல்லா இயற்கையை ரசிச்சுக்கிட்டு. மக்களே, டீ எஸ்டேட்ஸ் மட்டும் இல்லைங்க, காஃபியும் விளையுது. இங்க பாருங்க, இதெல்லாம் காஃபி தோட்டம். உள்ளுக்குள்ள ஒரு பழமரம் மாதிரி இருக்கு, ஆரஞ்சுன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லா காஃபி தோட்டங்கள். மக்களே, இங்க பாருங்களா, எவ்வளவு வைப்ரண்ட் கலர்ஸோட இருக்கு ஒரு பூவு. நம்ம காஃபி தோட்டத்துக்கு பக்கத்துல தான். இங்க பாருங்க, காஃபி குட்டைகள் ஃபுல்லா முளைச்சிருக்கு. காஃபி பீன்ஸ் இதை தான் எடுத்து காய வச்சு ரோஸ்ட் பண்ணி நமக்கு காஃபி தயாரிக்கிறாங்க. டீ எஸ்டேட்ஸும் காஃபி எஸ்டேட்ஸும் தான் பிரதானமான வாழ்வாதாரம் இங்க. எவ்வளவு வைப்ரண்ட் கலர்ஸ் பாருங்க, செம கியூட். இயற்கையோட சவுண்டை தவிர இங்க வேற எந்த சவுண்டும் இல்லைங்க. ஒரே ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற எஸ்டேட்ஸ்.
அண்ட் ஃபாரஸ்ட் இவ்வளவுதான் இங்க இருக்கு. ஆளரவமே இல்ல. நம்ம இரியசீகை கிராமத்துக்கான வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் பாருங்க. ஒரு வாட்டர் டேங்க் கட்டி இருக்காங்க. இங்கிருந்து தான் போகுது கிராமத்துக்கு. இங்க எப்படி தண்ணி வரும்னு தெரியல. ஏதாவது சோலையிலிருந்து அருவி ஏதாவது வருமோ என்னன்னு தெரியல. பட் தென் வாட்டர் ஃபெசிலிட்டிக்கெல்லாம் வந்து சூப்பரா ஒரு டேங்க் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ரோட் ஃபெசிலிட்டிஸும் சூப்பரா இருக்குங்க. நேரோ ரோட்ஸா இருந்தாலும் சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, அங்கங்க இந்த மாதிரி ஸ்டன்னிங் வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்படியே மெஸ்மரைஸ் ஆயிடணுங்க. அந்நியாயத்துக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்டீரியர்ஸ்க்கு வந்தாதாங்க கிடைக்கும். இன்னைக்கு கொஞ்சம் மிஸ்டா இருக்கு. இல்லாட்டி பின்னாடி இருக்கிற ஃபுல் மலைகள் பார்க்கலாம். ஊட்டி டிஸ்ட்ரிக்டோட மலைகளும் ஒவ்வொரு மலைகள்லயும் ஒரு 4-5 கிராமங்கள் இருக்கும். இங்கிருந்து தெரியுது பாருங்க ஸ்கூல் பில்டிங். சரி வாங்க ஃபர்தரா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்படியே ரோட்ல இருந்து நம்ம டீ எஸ்டேட்ஸ பாக்குறதுக்கு பாருங்களா, அப்படியே பச்சை கம்பளம் விரிச்ச மாதிரி இல்ல. ஓ, இதெல்லாம் அறுவடைக்கு தயாரா இருக்குங்க. இந்த மாதிரி கொழுந்து இலைகளை தான் பறிப்பாங்க. ஓ, இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. ஓ மை காட். சான்ஸே இல்லைல்ல. நம்ம ஹிரியசிகை கிராமம் வேற லெவலு. மக்களே செம்ம பியூட்டிஃபுல்ங்க. இந்த ஏரியாக்கெல்லாம் வந்தீங்கன்னா அப்படியே மெய் மறந்து போயிருவீங்க இயற்கையோட அழகுல. சான்ஸே இல்ல. ஓ மை காட். நாம தனியா ஜூக்கெல்லாம் போக தேவையே இல்லைங்க. இந்த கிளிகளோட சவுண்டு, பேர்ட் வாட்சிங் எல்லாம் நீங்க இங்கேயே பார்க்கலாம் லைவா. வாங்க, இருந்தா இங்கேயே உட்காந்துக்க தோணும். இன்னும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கிண்ணக்கோரைக்கு வந்து இங்க இருந்து 2 கிலோமீட்டரு. போற வழி எல்லாமே செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்படியே பார்த்துட்டே ஒரு சின்ன ட்ரெக்கிங் போலாம் நம்ம. மக்களே, ஹிரியசி கிராமத்துக்கு வெளியே பாத்தீங்கன்னா இந்த டீ எஸ்டேட் சைட்ல இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுசஸ் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இது யாருக்குன்னு தெரியல. டீ எஸ்டேட்ஸ்ல வேலை செய்யறவங்களுக்கா இல்ல தொகுப்பு வீடுகள் மாதிரி கவர்மெண்ட் கட்டி கொடுத்ததா என்னன்னு தெரியல. பட் இங்க பாருங்களா, இந்த வீடுகள் இருக்கிற லொக்கேஷனு எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. இல்ல மேபி கவர்மெண்ட் எக்கோ டூரிசம் ஏதாவது டெவலப் பண்றாங்களா என்னன்னு தெரியல. பட் அதெல்லாம் டெவலப் பண்ணா இது பக்காவான ஏரியாங்க. இங்க பாருங்களா, வியூ மட்டும் பாருங்க. இங்கிருந்து எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஃபுல்லா ஷோலா ஃபாரஸ்ட், டீ காஃபி எஸ்டேட்ஸ் தான் பாக்குற இடம்லாம். வாவ். மக்களே, அந்த காட்டேஜஸ்க்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மலை சிகரம் பாருங்களா. இங்க டீ எஸ்டேட்ஸ் எதுவும் காணோம். ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தாங்க இருக்கு. மணி 9:45 ஆகுதுங்க. இன்னும் வந்து லைட்டா மிஸ்ட் இருக்கு. மேல ஒரு குட்டி கோவில் இருக்கு. என்ன கோவில்னு தெரியல. வாங்க போய் பார்ப்போம். இந்த காட்டேஜஸ்க்கு பின்னாடி டீ எஸ்டேட்ஸ்குள்ள ஒரு ஸ்டெப்ஸ் கீழே இறங்குதுங்க வேலிக்குள்ள. என்ன இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போம். வேலி வியூ எல்லாம் அடிச்சுக்கவே முடியாதுங்க. எப்பா எப்படி இருக்கு தெரியுமா. பட் ஆனால் நிறைய வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியலைங்க. பைசன்ஸ் எல்லாம் எதுவும் இந்த ஏரியாவில் இல்லை. நம்ம கேடி வேலி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஒரு 2-3 விளாக்கு முன்னாடி போட்டிருப்பேன், பார்க்காம இருந்தால் பாருங்கள். கேடி ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம், நம்ம ஹெரிட்டேஜ் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்.
அந்த ஏரியால போயிட்டு இருக்கும்போது நடந்து போயிட்டு இருக்கும்போதே ஒரு பைசன் வந்துருச்சுங்க. ஐயோ அல்ல இல்ல. ஸோ அந்த மாதிரி வைல்ட் லைஃப் சைட்டிங் எல்லாம் வந்து நம்ம மசனகுடி போனோம், அதுக்கப்புறம் முதுமலை ஃபாரஸ்ட் போனோம், எல்லா விளாக்ஸுமே இருக்கு. முதுமலை எலிஃபென்ட் கேம்ப்பு எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ எல்லா ஊட்டி விளாக்ஸுமே மிஸ் பண்ணாமல் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்னங்க கீழே போயிட்டே இருக்கு, நிறைய காட்டேஜஸ் இருக்குங்க கீழே வரைக்குமே, எல்லாமே ஆனால் க்ளோஸ் ஆகிருக்கு. என்னன்னு தெரியல, எதுவும் போர்டும் வைக்க காணோம். கீழே போய் பார்ப்போம். மக்களே நிறைய காட்டேஜஸ் மட்டும் இருக்குங்க, பட் யாரும் இதை யூஸ் பண்ற மாதிரி தெரியல. நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. ஆனா இங்க பாருங்க, உள்ளேயே வாட்டர் டேங்க் எல்லாம் வச்சிருக்காங்க வாட்டர் ஃபெசிலிட்டிக்கு. தோ வேலிக்குள்ளெல்லாம் கூட வீடு இருக்கு பாருங்க. ஓ என்ன வியூ பாருங்களா! இங்கிருந்து பாக்குறதுக்கு அடுத்தடுத்த மலைகள்ல இருக்கிற கிராமங்கள் எல்லாம் தெரியுதுங்க. வீடியோல உங்களுக்கு கொஞ்சம் மிஸ்டியா இருக்கும், பட் நேர்ல பார்க்கும்போது இங்கிருந்தே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மலை மேல இருக்கிற கிராமங்களை எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ 2-3 மலைகள் தள்ளி தான் வந்து ஊட்டி மலை இருக்கு இங்கிருந்து. சரி வாங்க மக்களே இப்போ இங்க வேலிஸ்குள்ள இறங்குறது பிரச்சனை இல்லைங்க, ஏறுறதுதான் வந்து ஒரு ட்ரெக் மாதிரி ஏறணும். எப்படி நேரவா இருக்கு பாருங்களா. மக்களே இங்க டி எஸ்டேட்ஸ்ல வேலை செய்யற ஒரு அம்மா கிட்ட கேட்டவங்க அந்த என்ன காட்டேஜஸ்னு. அது எக்கோ டூரிசம் இல்லை, இங்க டி எஸ்டேட்ஸ்ல வேலை செய்யறாங்க இல்லையா அவங்களுக்கான கெஸ்ட் ஹவுசஸ் அது. பட் நிறைய லேபர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல, அதனால காலியா இருக்கு. இங்க பாருங்க ஒரு குட்டி கிராமத்து கோவில். மக்களே ஹிரியசிகைக்கு அவுட்டர்ல நம்ம டி எஸ்டேட்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா அங்கங்க இந்த மாதிரி சின்ன ரோட்ஸ் உள்ள போகுதுங்க வேலிக்குள்ள. இதெல்லாம் வந்து அந்த வேலிக்குள்ள இருக்கிற டி எஸ்டேட்ஸ்க்கு போறதுக்கான வழி. ரொம்ப டென்ஸான ரூட்டுங்க, எப்படி இருக்கு பாருங்களா ரூட்டு. சான்ஸே இல்லை. நேச்சர் ரசிகர்களுக்கு இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் சொர்க்கங்க. இப்ப நாம இருக்கிறது ஹிரியசிகை பக்கத்துல இருக்கிற காமராஜ் நகர் அப்படிங்கிற ஊருங்க. மலை கிராமங்கள் எல்லாம் எவ்வளவு அழகுன்னு பாருங்களா. எல்லா பக்கம் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குங்க. இங்க பாருங்க கிராமத்து கோவில்கள். ஓ இந்த கிராமங்கள் எல்லாம் இருந்து நம்ம பாக்குற வியூ எப்படி இருக்கு பாருங்க. அப்பா ஒவ்வொரு ஏரியாவும் கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் போல இருக்குங்க. வாங்க கோவிலுக்கு பின்னாடி டி எஸ்டேட்ஸ் போய் பார்த்துட்டு வருவோம். ஸோ இங்க எல்லா கிராமங்கள்லயும் பார்த்தா ஒரு சின்ன ஸ்கூலு, அதுக்கப்புறம் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், இதெல்லாமே வச்சிருக்காங்க மலை கிராமங்கள்ல கூட. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க நம்ம ஹிரியசிகை காமராஜ் நகர், வேற லெவல்ல. இது காமராஜ் நகர், ஹிரியசிகை காமராஜ் நகரோட முத்துமாரியம்மன் கோவில். அமைதியா இருக்குங்க, எந்த ஆரவாரமும் இல்லை. ஏதாவது வீட்டு வேலை செய்யற சவுண்டு, பறவைகளோட சவுண்டு, இதை தவிர பார்த்தீங்கன்னா மற்றபடி பெரிய சவுண்ட் எதுவும் இல்லை. எல்லா பக்கமுமே வந்து ஒரு நீர்த்தேக்க தொட்டி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க இந்த கிராமத்துக்கான நீர்த்தேக்க தொட்டி. கிராமத்துக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டி எஸ்டேட்ஸ் தான். மலைகளும் சிகரங்களும் டி எஸ்டேட்ஸுமாக தான் இருக்கு.
இங்க பாருங்களா, கோவிலுக்கு பின்னாடி அழகா உட்காந்துட்டு வியூ பார்க்கிறதுக்கு சூப்பரா சேர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. வா, மக்களே வாங்க, காமராஜர் நகர், ஹிரிய சீகை காமராஜர் நகர்ல இருந்து இன்னும் கொஞ்சம் கீழே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஐயோ அழகுங்க, பார்த்துட்டே இருக்கலாம் உட்காந்து வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த கிராமங்கள்ல இருந்து. பஸ் இல்லாத டைம்ல மக்கள் ஜீப் எது வரைக்கும் வருதோ அங்கிருந்து அது வரைக்கும் வந்துட்டு நடந்துதான் வரணும் போல. பஸ் கனெக்டிவிட்டி ரொம்ப கம்மி. மோஸ்டா பார்த்தா ஓட்டு வீடுகளா தாங்க இருக்கு. ஆக்சுவலா தகரம் போட்டுட்டு தகரத்து மேல ஓடு வேஞ்சிடுறாங்க. ஸோ தட் குளிருக்கு கொஞ்சம் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் இதெல்லாம் இருக்கும் போல, சில்னஸ் எல்லாம் இல்லாம. மலை சரிவுகள் எல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா டீ எஸ்டேட்ஸா தாங்க இருக்கு. இங்க ஏதோ ஒரு குட்டி வீடு கட்டிட்டு இருக்காங்க. மலைகள்ல கிளைமேட் வந்து எவ்வளவு அன்பிரடிக்டபிள்னா, நல்லா வெயில் காஞ்சிட்டு இருந்துச்சுங்க. சடனா பார்த்தா மேகம் மூடிட்டு மழை வர மாதிரி இருக்கு. இங்க பாருங்களா, எல்லா சரிவுகள்லயும் மேல வந்து ஃபாரஸ்ட் இருக்கு, சோலா ஃபாரஸ்ட். சரிவுகள்ல ஃபுல்லா டீ எஸ்டேட்ஸ். மழை பெய்யும் போதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க அட்மாஸ்பியர். வாவ். இன்னொரு வியூ பாருங்க, நம்ம ஹிரிய சீகை காமராஜ் நகரோட லாங் ஷாட் வியூ. எவ்வளவு அமேசிங்கா இருக்குல்ல. அப்பா, ஊட்டி மாவட்டத்தோட ஒரு ரிமோட் ஏரியால இருக்கிற குடியிருப்புகள், சான்ஸே இல்லை. இன்னொரு வியூ பாயிண்ட் பாருங்க. ஓ, இங்க பாருங்க, அந்த மவுண்டனோட சரிவுகள் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அதுக்கு மேலையும் டீ எஸ்டேட்ஸ் இருக்குங்க. எப்படிதான் அங்க எல்லாம் டீ எஸ்டேட்ஸ் அமைச்சாங்கன்னே தெரியல. அநியாயம். இங்க பாருங்க, எவ்வளவு காம், பியூட்டிஃபுல் அண்ட் செரீனா இருக்குல்ல. மக்களே, நாம ஹிரிய சீகை காமராஜர் நகர்ல இருந்தும் அவுட்ரு வந்தாச்சுங்க. ஸோ இங்கிருந்து நம்ம கிண்ணக்கூரை கிராமத்துக்கு போற ரூட்ல ஹைக் பண்ணிட்டு இருக்கோம். இங்க டீ எஸ்டேட்ஸ்ல சில மக்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பராமரிப்பு வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க போல. எவ்வளவு லேபர் இன்டென்சிவ் ஒர்க் இல்ல. இதை பராமரிக்கணும், இலைகளை பொறிக்கணும், ப்ராசஸ் பண்ணணும், வேற லெவல். நான் சொன்னேன்ல அந்த மலை சிகரம், அது மேலையும் டீ எஸ்டேட்ஸ் இருக்கு பாருங்க. மக்களே, அங்க ஒரு அக்கா டீ பறிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி டேல ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சா ஈவினிங் ஒரு 4 மணி வரைக்கும் எடுப்பாங்க போல. 4 மணிக்கு மேல குளிர ஆரம்பிச்சிருங்க.
அதனால டே டைம்ல இந்த மாதிரி சன்லைட் இருக்கிற சமயத்துல தான் இங்க எல்லா வேலையும் பண்றாங்க. வாவ், அநியாயத்துக்கு இருக்குங்க வியூஸ். ஆல்மோஸ்ட் கிண்ணக்கோரை பக்கத்துல வந்தாச்சுங்க ஹிரியசிகையிலிருந்து. இங்கிருந்து நமக்கு கிடைக்கிற வியூ பாருங்க. ஹிரியசிகை வியூ பாயிண்ட்னே சொல்லலாம் இத. அந்த மலையில இருக்கும்போது நமக்கு அந்த பர்டிகுலர் மலையோட மேக்னிஃபிசன்ஸ் தெரியாது. தூரத்துல இருந்து பார்க்கும்போதுதான் வெக்கா மக்கா இவ்வளவு ஸ்டீப்பான மலையா அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு மேக்னிஃபிசன்ஸா இருக்கு பாருங்க. ஓ, மேக்னிஃபிசன்ட் வெஸ்டர்ன் காட்ஸ். எந்த ஏரியால போனாலும் பியூட்டிக்கு குறைச்சலே இருக்காதுங்க மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல. அங்க இருக்கிற மலைகள்ல எல்லாம் மேகம் அப்படியே கவர் ஆயிடுச்சு. நாம அங்க இருந்து ஹைக் பண்ணி வந்திருக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டரு. வேற லெவல் பியூட்டி. மக்களே, நம்ம ஹிரியசேகையில இருந்து அவுட்ரு வந்தோடனே தான் வந்து உண்மையான இந்த மலையோட வைப்ஸ் சூப்பரா இருக்குங்க. இங்க ஒரு சின்ன ஓடிட்டு இருக்கு. செம்ம அழகா இருக்கு. சலன்னு டீ எஸ்டேட்ஸ்குள்ள இருந்து உற்பத்தி ஆகி வர ஓட போல. செம்ம பியூட்டிஃபுல் பிளேஸுங்க. இங்க பாருங்க, இந்த வேலியில இருந்து தான் வருது இந்த ஓடை. கொஞ்சமா தான் இருக்கு, பட் ஆனா தண்ணி அவ்வளோ பியூரா இருக்கு, பளிங்கு மாதிரி இருக்கு. சலசலத்து ஓடுது பாருங்க. இந்த மாதிரி நிறைய ஓடைகள் சேர்ந்துதான் நமக்கு கீழே ஆறா உற்பத்தியாகி வருது. அடிப்பொலியா மக்களே. அந்த ஓடை நிறைய மலை சிகரங்கள்ல இருந்து வரும் போல் இருக்குங்க. ஓடுற ஏரியா பாருங்களா, எவ்வளவு திக் ஃபாரஸ்டா இருக்குன்னு. இங்க செக் டேம்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. இங்கிருந்து வழிஞ்சுதான் வருது அந்த பக்கம். எவ்வளவு திக் ஜங்கிளா இருக்கு பாருங்க. இன்னும் நமக்கு ஒரு 300 மீட்டர்ஸ் தான் இருக்கு கிண்ணக்கோரை ரீச் ஆக போறோம். அங்கேயும் சில டீ எஸ்டேட்ல வேலை செய்யறவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டீ இலை பொறிச்சிட்டு இருக்காங்க. ஹிரியசேகையிலிருந்து ஹைக் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இப்பதாங்க ஃபர்ஸ்ட் ஜன நடமாட்டத்தையே பாக்குறேன். அப்பா, என்ன பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ங்க, சான்ஸே இல்லை. மரம் கட்டைகள் எல்லாம் லாக்ஸா பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க போல கீழே. ஸோ மக்களே, நம்ம ஊட்டி மாவட்டத்தில் இருக்கிற கடைசி கிராமமான இரியசோகை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சு. அமேசிங் பிளேஸுங்க, சான்ஸே இல்லை. மலை சிகரங்கள், அங்க இருக்கிற கிராமங்கள், டீ எஸ்டேட்ஸு, காஃபி எஸ்டேட்ஸு, சின்ன சின்ன ஓடைகள்னு அப்பா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நாம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிண்ணக்கோரை கிராமத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் இரியசோகை, த நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட்டுங்க. See you.